ஆஸ்பத்திரியில போனாலும் செய்வாது இது. நான் கொண்ட கணவன் நடமாடும் தெய்வம், நீங்காமல் எந்தன் குலம் காக்கும் செல்வம், அவன் தந்த உறவில் ஆசைகள் திரண்டு அழகாக ஈந்தேன் பிள்ளைகள் 2, ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. ஒரு பெண் வீட்டையே கோவிலாக்கி அதில் தன் கணவனை தெய்வமாக்கி அதில் கிடைக்கின்ற பலனால் அந்த குடும்பத்தையே வாழ வைக்கின்ற சக்தி பெற்றவள் நீதிபதி அவர்களே. அவளை எப்படி நீங்க குறை சொல்ல முடியும்? ஓ, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா அழுதுகிட்டே இருந்துச்சு. ஏன்க்கா அழுகுற? கல்யாணம் முடிஞ்சு 2 நாள் தானே ஆகுதுன்னே. ஆமா, கஞ்ச பயிலா இருக்கான்னா, கஞ்ச பயிலா இருக்கானா? முதலாத்திலே எப்படி கண்டுபிடிச்சேன்னு அவ சொல்றா, பாதி பாலை குடிச்சிட்டு மீதி பாலை உரைக்கூத்த சொல்றாங்க. எப்படி அதுல சந்தேகப்படுறதை பத்தி வர சொன்னார். சந்தேகப்படுறது யார்? சந்தேகப்படுறது யார்? ஒரு பெண்ணு ஆணை சந்தேகப்படுறான்னா அதிக பாசம் வச்சிருக்கான்னு அர்த்தம். ஆமா, ஒரு கணவன் மீது ஒரு மனைவி சந்தேகப்படுறான்னா ஒட்டிக்கொள்ள ஆசைப்படுகிறாள் என்று அர்த்தம். ஆனால் ஒரு கணவன் ஒரு மனைவி மீது சந்தேகப்படுகிறான் என்று சொன்னால் வெட்டிக்கொள்ள ஆசைப்படுகிறான் என்று அர்த்தம். நீதிபதி அவர்களே, நாங்க என்ன நினைக்கிறோம்? வாசும கணவன் கட்டையோ நெட்டையோ, கருப்போ சிவப்போ, லூசோ கூசோ, யாரு வாச்சாலும் சரிதான், 100 ஆண்டு காலம் அவரோட தான் மனதாலும் உடம்பால வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஆண்கள் அப்படியா நீதிபதி அவர்களே? எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இருக்கார். 10 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வந்தாருன்னா மனைவி மேல பாசம்னு அர்த்தம். அதே கனவை 100 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வந்தா பூக்காரி மேல பாசம்னு அர்த்தம். அதெல்லாம் நாங்க புரிஞ்சிட்டு வாழலையா? ஆனா இத்தனை 8 வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு. இவ்வளவு நாளையில எங்க வீட்டுக்காரரு ஒரு நாள் கூட எனக்கு பூ வாங்கி கொடுத்ததே கிடையாது. அதுக்காக நான் அழ மாட்டேன், டெய்லி வாங்கி வச்சுக்குவேன். அன்னைக்கு ஒரு நாள் இப்படிதான் பூ வாங்கிட்டு வந்திருக்காரு. அதிசயமா பூ வாங்கிட்டு வந்திருக்கேன், எங்க வைக்கணும்னாரு. நான் என்ன எங்கேயாவது வச்சு தொலைங்கன்னு என் போட்டோல கொண்டு வச்சிருக்காரு. திட்டுனேன்னு சொல்லி அடுத்த நாள் வாங்கிட்டு வந்து, இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், எங்க வைக்கணும்னாரு. எங்கேயாவது வச்சு தொலைங்கன்னு அடுத்த வீட்டுக்காரர் வந்திருக்க தலையில வச்சுக்காரு. இப்படி எல்லாம் இருக்கிற மனிதர்கள். அப்போ பெண்கள் என்பவர்கள் கொண்டவருக்கு எது பிடிக்கும், குழந்தைகள் எதை விரும்பும், தண்டூண்டி செல்லும் மாமன் மாமியாருக்கு தக்கது எது என்று பணிவிடை செய்கின்ற பாங்கு குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். ஏன்னு சொன்னா பெண்களுக்கு வீடுதான் உலகம், ஆண்களுக்கு உலகம் தான் வீடு. அவங்களால குடும்பத்தை பராமரிக்க முடியாது. நினைச்சவர்களே, சின்ன வயசுல இருந்தே பாருங்க, ஆம்பளை பையன் கொஞ்சம் வித்தியாசியா தான் இருப்பான், பொம்பளை பிள்ளை கொஞ்சம் பொறுப்பா இருக்கும். எங்க வீட்டுல போன தீபாவளிக்கு சாமி கும்பிட்டோம் நீதிபதி அவர்களே. பக்தி யார்கிட்ட இருக்குன்னு பாருங்களேன். சாமி கும்பிட்டோம், சாமி படத்துக்கு முன்னால லட்டு பூந்தி பழம் எல்லாம் முறுக்கெல்லாம் வச்சிருக்கோம். என் பொம்பளை பிள்ளை சாமியை பார்த்து கும்பிடுது, என் பையன் கீழே பாக்குறான். என் பிள்ளை சொல்லிச்சு, இல்லையே அண்ணா சாமி மேல இருக்கு, சாமி மேல இருக்கு, சரக்கெல்லாம் கீழே இருக்குங்கிறான். நான் சொன்னே, சத்தம் போடாம சாமி கும்பிடுறான். அதெல்லாம் சத்தம் போடாம சாமி கும்பிடலாமா, ஒரு 2 லட்டு எடுத்து குடும்பம்னா. டேய், சாமி கும்பிடுறதுனால லட்டு சாப்பிட்டா சாமி கண்ணை நோண்டிடும்னே, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாதுமா, எடுத்து கொடுமான்னா. எப்படிலாம் உனக்கு தெரியும்னே, ஏற்கனவே 2 லட்டு எடுத்து துண்ணோம்ல, அப்ப நோண்டல் இல்லங்கிறான். சின்ன வயசுலயே பொறுப்பு பக்தி என்பது ஒரு பெண்ணுக்கு தான் இருக்கும் நீதிபதி அவர்களே. கிளாஸ் ரூம்ல பாருங்க, ஒழுங்காவே இருக்க மாட்டான். எங்க வீட்டு பக்கத்துல உள்ள பையன் ரொம்ப மோசம். சின்ன பையன் ஒருத்தையும் கடைக்கு வந்தான். தாத்தா ஒரு கட்டு பீடி தரும்னா. தாத்தா சொன்னாரு, உனக்கு வயசு 10, வாய பொத்துனாரு. அவங்க என்ன பீடி எனக்கு அதான் கேக்குறேன், எனக்கா பீடி கேக்குறேன், என் தம்பிக்கு எல்லாம் கேக்குறேங்கிற. அடுத்தது ஒருத்தி வந்தான், கடைக்காரரே வாழைப்பழம் எத்தனை ரூபான்னா. வாழைப்பழம் 3 ரூபா. ஏன் 1 ரூபாய்க்கு வராதோ? வராது, இந்த வருது அப்படின்னு எடுத்துட்டு போறான். திருட்டுத்தனம் மொல்ல மாதிரி எல்லாம் இந்த ஆம்பளைங்களுக்கு தான் உண்டு நீதிபதி அவர்களே. அதனாலதான் ஒரு கிராமிய கவிஞன் கூட கேட்டான், என்னம்மா தேவி ஜக்கம்மா உலகம் தலைகீழா சுத்துது நியாயம்மா, அட என்னம்மா தேவி ஜக்கம்மா உலகம் தலைகீழா சுத்துது நியாயமா, சின்ன பசங்கள்லாம் சிகரெட்டு பிடிக்குது, சித்தப்பா மாறிட்ட தீப்பெட்டி கேக்குது, என்னம்மா தேவி ஜக்கம்மா உலகம் தலைகீழா தொங்குது நியாயமா. எவ்வளவு அருமையா கேட்டா நீதிபதி அவர்களே. ஒரு 4 நாளுக்கு ஊதுபத்தி வாங்கி ஒரு வீட்டை மணக்க செய்பவள் பெண், 4 நாளுக்கு பீடி வாங்கி அந்த வீட்டையே நாரடிப்பான் ஆம்பளை. ஒரு 25 ரூபாய் கையில இருந்தா வெளியில போய் நல்ல சிக்கன் சாப்பிடுவான் ஆம்பளை. அந்த 25 ரூபாயும் வீட்டுக்குள்ள சிக்கனமாக சேமித்து வைப்பவள் பெண். அதான் சொன்னா, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா, அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு, உங்க அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்கு வாங்க செல்லக்கண்ணு. சிக்கனம் என்பது பெண்கள்கிட்ட தான் இருக்கு, ஆண்கள்கிட்ட கிடையாது. டாஸ்மார்க் கொண்டு கொடுத்து பொருளாதார சீரழிவை நாட்டுக்கும் வீட்டுக்கும் கொண்டு வரதே இந்த ஆண்கள்
பத்தி